தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த உன்னதமான நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, சத்திய வழியே நித்திய வாழ்வு என்ற வாயிலாக உங்களிடம் வேத வசனத்தோடு தேவ ஆலோசனை நாம் பெற்றுக்கொள்ள காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் உங்களை நல்வழி நடத்தி இந்த நாளுக்குரிய நன்மை கிருபை தொடர் செய்வாராக. பிரியமானவர்களே, யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இது லெந்து நாட்டில் இருக்கிறபடினாலே அநேகர் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவார்கள். பாரம்பரியமாக 40 நாட்கள் உபவாசம் இருந்தேன், நான் ஒரு 40 நாளில் இந்த 3 மாதம் உபவாசம் இருந்தேன், 2 மாதம் உபவாசம் இருந்தேன், 100 நாட்கள் உபவாசம் இருந்தேன், இப்படி என்று சொல்லி கொண்டு நிறைய உபவாசம் என்ற பேரில் தன்னுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக அநேகர் சொல்லுவது உண்டு, நான் கண்டிருக்கிறேன். ஆகவே உபவாசம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் புசியாமலும் குடியாமலும் 40 நாள் உபவாசம் இருந்தாராம். இன்றைக்கி யாரும் அப்படி இருக்கிறது இல்லை. ஆனால் காலையில் உபவாசம் இருந்தால் மதியம் வரைக்கும் இருப்பாங்க. மதியம் மேல்படி சாப்பிட்டு அங்கங்கே தெரிஞ்சுக்கின்னு தான் உபவாசம் இருக்கிற 40 நாள் உபவாசம் சொல்லி சபையாக இருக்கலாம் அப்படியே தண்டராக போட்டு போதகமாக, ஐயோ பாஸ்டர் 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு, பாஸ்டர் 2 மாதம் 60 நாள் உபவாசம் இருக்காரு, பாஸ்டர் 100 நாள் உபவாசம் இருக்கான்னு சொல்லிட்டு விசுவாச பிள்ளைங்கள்லாம் வந்து பாஸ்டர் மேலே இறக்கம் வைத்து ஆப்பிளும் ஜூஸும் திராட்சை பழமும் சாத்துக்கொடியும் மாதுளம் பழம் வாய்ந்து அப்படியே நிரம்பிடும், ஃப்ரிட்ஜு நிரம்பிடும். அவர் போட்டு அந்த மீட்டம்மா கொடுப்பாங்க. இவர் குஷ்டு நான் உபவாசம் இருக்கிற பேரில் சொல்லி கொண்டு ஊரை ஏமாத்துகிற ஆட்கள் உண்டு. ஆகவே இயேசுனார் தவிர 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்த ஒரு மனுஷனும் கிடையாது ஐயா. இயேசுசாமி 40 நாள் உபவாசம் இருந்தார். இன்றைக்கி ஒருவேளை உபவாசம் இருந்துட்டு அதே தண்டரை போட்டு சொல்லி கொண்ட ஆட்களும் இருக்கிறார்கள். ஆனால் யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 10ஆம் சொல்வது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார் என்று. எப்படி தாழ்மைப்படும் சொன்னீங்கன்னா, தன் பாவத்தை அறிக்கை செய்யணும், அதுதான் தாழ்மைப்படுன்னு அர்த்தம். இன்றைக்கி நிறைய பேர் ஒன்று ஆண்டவர் வார்த்தையை கீழ்ப்படியணும். இன்றைக்கி அநேக ஜனங்கள் உபவாசன்ற பேரில் 2-3 பாட்டை பாடி ஆடி பாடி குதித்து நல்லா ஒளரி கத்தி கூவி ட்ரம்மோ கீபோர்டோ பேடோ நல்லா ஹெவி சவுண்டு வச்சுட்டு அப்படியே குச்சி ஆராதனை பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்லப்பா, இப்போ தான் என் திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லி உணர்ச்சி வாசத்தோடு ஆராதிக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லி கொடுத்து உணர்வுபூர்வமாக ஆராதிக்க வேண்டும் என்று. உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் வித்தியாசம் நிறைய உண்டு. உணர்ச்சி என்பது கொஞ்சம் நேரம் இருக்குது, அப்புறம் போயிடும். ஆனால் உணர்வு என்பது அவன் சாகிற வரைக்கும் இருக்கும். அதுதான் அப்போஸ்தலர் பவுல் ரோமர் 12:1 வாசிக்கிறாரு, உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக இருங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள், இதுவே தேவனுடைய இரக்கங்களை முன்னிடம் வேண்டிக் கொள்கிறேன், இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை என்று வேதத்தில் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே நாம் தாழ்மையோடு ஆண்டு சமூகத்தில் வேதத்தை நம்ம வாசித்து நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை நம்ம அறிக்கை செய்யும் போது, ஆண்டவரே என் பாவங்களை குற்றங்களை அக்கிரமங்களை மீறுதலை மன்னிங்கன்னு சொல்லி முதல்ல அந்த நுகத்தடியை நம்ம முதல்ல அவிழ்க்கணும். இதுதான் ஏசாயா 58 வாசிக்கிறோம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது அப்படின்னு சொல்லி முதல் வரியை சொல்லப்படும். முதல்ல நம்மகிட்ட இருந்த அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்து ஒப்பு கொடுத்து இனி நான் அப்படி அக்கிரமத்தை சிந்தையில் போகாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்றுதான் உபவாசம். ஆகவே ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தேவதாசர்கள் நம்ம எல்லாம் இருக்கிறோம். ஆனாலும் இருக்க வேண்டிய காரியம் என்ன சொன்னால், தன் பாவங்களை அறிக்கை செய்து ஒப்புரவாகி இனி செய்யாதபடி தன்னை காத்து கொள்வது, இது ஒரு தாழ்மைக்கு அடையாளமாக இருக்கிறது. வசனத்துக்கு கீழ்ப்படிவது தாழ்மைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஊழியக்காரன் வார்த்தையை கேட்டு பின்பற்றி அதில் ஒப்பு கொடுத்து வாழ்வது தாழ்மைக்கு அடையாளமாக இருக்கிறது. உதாரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 21ஆம் அதிகாரம் அதில் ஒரு சம்பவம் இருக்கிறது. நீங்கள் பொறுமையாக வீட்டில் வாசித்து பாருங்கள். நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கிறது. அதாவது ஆகாப்பு ராஜாவாக இருக்கிறாரு. ஆகாப்பு ராஜாவாக இருக்கும்போது நாபோத்துடைய தோட்டம், திராட்சை தோட்டம் அந்த ராஜாவுக்கு வீட்டில் பக்கத்தில் இருக்கிறது. இந்த திராட்சை தோட்டத்தை கொடுத்தானா நமக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த ஆகாப்பு ராஜா நாபோத்தோடு கேட்குறார். ஆனால் நாபோத் சொல்வார், என் பூர்வீக சொத்து ஐயா, அது எப்படி நான் கொடுக்க முடியும்? இது எங்கள் அப்பா நினைவாக, எங்கள் தாத்தா நினைவாக, என் முப்பிதாக்கள் நினைவாக நான் வச்சுருக்கிறேன், அது கொஞ்சமானாலும் அது ஒரு நினைவாக வச்சுருக்கிறேன்னு சொல்லி இந்த ராஜாவோட தயவாக பேசுகிறார். இந்த கொடுக்காதனால, இல்லைப்பா உனக்கு இந்த இடத்துக்கு பதிலாக உனக்கு ராசியாக இருக்குன்னு சொன்னால் இதுக்கு வேறு இடம் கூட நல்லா இதோட சூப்பரான ஒரு இடத்த நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி இவர்
ஆகாப்பு சொல்லுவார். அது கொஞ்சம் கூட நான் ஒத்துக்க மாட்டேன், தன்னுடைய சொந்த ஆஸ்தியை விட்டு கொடுக்கக்கூடாது, ஒரு ஞாபகமாக இருக்குன்னு சொல்லி நாபோத்து விடாமல் சொல்லியிருந்தார். இதை கேட்ட உடனே இவருக்கு அந்த ஆகாப்பு ராஜாவுக்கு ரொம்ப व्यसனமாயிடுச்சு. வீட்டில் போயிட்டு படுத்துட்டு சாப்பிடாமல் தூங்காமல் அப்படியே கவலையோடு இருக்கிறார். அவங்க மனைவி பாருங்கன்னா எசபேல் பார்த்தாங்க. ஏன் சாப்பிடல, என்ன விஷயம், என்ன துக்கமாக இருக்கிற அப்படின்னு கேட்டு ரொம்ப அவங்களும் பாரத்தோடு கேட்குறாங்க, என்ன விஷயம் கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறாரு, ஆகாப்பு ராஜா சொல்கிறார், தான் மனைவிட்ட எசபேல் சொல்கிறாரு, இல்லைம்மா நம்ம வீட்டுக்கும் பக்கத்தில், நம்ம கழனிக்கு பக்கத்தில், குழிக்கும் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது இல்லையா, இடம் இருக்குது இல்லையா, அது நாபோத்து இடம், அது கொடுப்பான், நான் கீரை கொல்லி வைக்க போகிறேன், எனக்கு சொந்தமாக்கி கொள்ள கொடுப்பான்னா, இல்லை எங்கள் பூர்வீகத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். இல்லைப்பா வேற நான் வாங்கி தரம்பா, இதை விட அதிக விலை வாங்கி போட்டு வாங்கி தரம்பா சொல்கிறேன், அதுக்கு ஒத்துக்க மாட்டேறான் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா பெரிய ஒரு கவலையோடு படுத்திருக்கிறார். அப்போ உடனே இந்த அம்மா ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க, இதையா பெரிய கவலைப்படுற, இரு நீ தான் ராஜாவாச்சு, உன் ஆளுமையை பயன்படுத்தணும், இது தெரியாமல் போயிட்டு கூலி குறி பட்டு நடக்கிற அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவே ஒரு ரசீதி எடுத்து பத்திரத்தை எழுதி ஒரு லெட்டர் எழுதி அதில் ராஜாவுடைய முத்திரையை போட்டு அந்த நாபோத் இருக்கிற ஊருக்கு நாட்டாமைகளுக்கு அனுப்புகிறாங்க. போன உடனே அதை படித்து பார்த்தோம் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் 2 பேலியால் மக்களை 2 பேர் ஏற்படுத்தி ஒரு பொய்யான சாட்சியை சொல்லி இவன் தேவனையும் ராஜாவையும் தூஷித்து பேசுகிறான்னு சொல்லி உபவாச நாட்களை கூட்டி கூட வைத்து எல்லாரும் யூத ஜனங்களும் கூப்பிட்டு அவனை கல்லலச்ச சாகடிச்சிடுங்க, இந்த செய்தி மட்டும் என் காது கிடைக்கும்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை உருவாக்க வேண்டும் என்று அங்கே இருக்கிற நாபோத் ஊருக்கு ஆள் அனுப்பி லெட்டர் கொடுத்து அனுப்புகிறாங்க. இதை வாசித்த அந்த நாட்டாமை பெருமனுஷன்லாம் கை கூலிங்க. அவங்கள என்ன செய்யணும்னு சொன்னால் ஆண்டவர்களுக்கு பயப்படாமல் துணிகரமாக இந்த அம்மா செய்த ஏசேபல் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து அதே போல் அந்த அருமையான நாபோத்தை கல்லல் அடித்து சாகடிச்சாங்க. இந்த செய்தி மட்டும் இந்த எசபேலுக்கு கிடைக்குது. இது கேட்ட உடனே எழுந்திரியா, நீ நினைக்கிற மாதிரி அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் மொத்தத்தில் இல்லை, நீ அதை பற்றி கவலைப்படாத, நீ இப்போ சுதந்திரமாக வச்சுக்க, நீ காசை கொடுக்க தேவையில்லை, எதுவுமே செய்ய தேவையில்லை, நீ வேறு வாங்கி கொடுக்க தேவையில்லை, இஷ்டப்படி செய் அப்படின்னு சொல்லும் போது உடனே இதை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறான். நல்ல கவனிங்க, மனுபுத்திரன் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதா, நீதிமன்ற மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. ஆகவே நாம் யார் கண்ணுக்கு தெரியாத அந்த தப்பு பண்ணிடலாம், இந்த தவறு பண்ணிடலாம், ஏமாற்றலாம், கொள்ளடிச்சிடலாம், மோசம் பண்ணலாம், அபகரிக்கலாம், கொலை செய்தலாம் சொல்லி நினைச்சோம்னா அது கர்த்தருக்கு விரோதம்னா பாவம். இந்த ஆகாப்பு மனைவி செய்த காரியம் சொன்னால் அவனுடைய உண்மையான மனுஷன் சொந்த நிலத்தை கொடுக்கவில்லை என்ற நாபோத்தை கொலை செய்து விட்டார்கள். ஆகவே இதை அறிந்த தேவன் எலியாவை அங்கே என்ன செய்கிறாரு, ஆண்டவர் அனுப்புகிறார். பாருங்க 17 வாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை திஸ்பனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று, அவன் எழுந்து போய் சமாரில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ, இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ள அங்கே போகிறான், நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த இரத்தப்பை உங்களுக்கு கேட்பாரு அப்படின்னு சொல்லி, நீ நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறா, போய் சொல்லுப்பா அப்படின்ற. அதே போல் நல்ல கவனிங்க, நாம் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பானா. தினையை விதைச்சன் தினையை அறுப்பான், வினையை விதைச்சும் வினையை அறுப்பான். உப்பு தினம் கண்டிப்பாக தண்ணி தானே குடிக்கணும், தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிக்கணும். பாருங்கள், ஒரு அற்பமான ஒரு காரியத்துக்காக ஒரு ஜீவனையை கொலை செய்து விட்டார்கள். அது கர்த்தருடைய பார்ப்புக்கு ஆகாத ஒரு பெரிய பாவமாக இருக்குது. இப்படி பொல்லாத காரியம் செய்தனால எலியா கண்டித்து சொல்கிறார், உணர்த்துகிறார். ஆனால் இதை கேட்ட உடனே என்ன செய்கிறான், ஐயோ சொல்லிட்டு வேகலப்பட்டு அழுது புலம்பி சொல்கிறாங்க. 25 வாசிக்கும் போது, தன் மனைவியாகி ஏசேபால் தூண்டிவிடப்பட்டபடியே கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பனதை செய்த தன்னை விற்று போட்ட ஆகவை போல வேறு ஒருவரும் கிடையாது. மனைவி பேச்சு கேட்டு கெட்டு போன இந்த ஆள் உலகத்தில் சொல்லுவோம், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே உலகத்தில் பாட்டு போடுவோம் தெரியுங்களா. ஆகவே அன்னைக்கு சிம்சோன் பெண்ணால் கெட்டு போனார். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆகாப் பார்த்தீங்கன்னா சோத்திரம், இவர் மனைவினால் கெட்டு சின்னப்பனம் போயிட்டார். அப்போ யோசனை பண்ணி பாருங்கள், ராஜாவுக்கு எவ்வளோ சொத்து இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் விட்டு எளிமையாக இருக்கிற ஏழையாக இருக்கிற நாபோத்தை விட்டு போய் கொஞ்சம் இடத்த போய் ஆசைப்பட்டதுனால எவ்வளோ கொலைக்கு பாதகனாக மாறிட்டா பாருங்கள். இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியத்தை ஈடுபடாதபடிக்கு, யார் சொத்தை அபகரிக்காமல் யார் பொருளை ஏமாத்தாதபடிக்கு, தேவன் தான் செய்த பாவங்களை குற்றங்களை அக்கிரமங்களை ஆண்டவரை மன்னிப்பு கேட்கும்படியாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிற உபவாச நாட்களிலே நாம் செய்ய வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறோம் வாழ்வடைய மாட்டார், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விட்டால் இரக்கம் பெறுவான் என்று. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இப்படி விபரீதம் இருக்குமானால் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தாழ்மையான காரியங்களை சொல்லிக் கொடுக்குற காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். வசனம் சொல்லுது, இவர் கேட்ட உடனே ஐயோன்னு சொல்லிட்டு ஆண்டு சமுதிரம் விழுந்து உபவாசம் எந்த தாழ்மைப்படுகிறார். 27 வசனம் வாசிக்கும் பொழுது, ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டையை போற்றி கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டினாலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். நல்ல கவனிங்க, உபவாசம் பண்ணினார்.
சாப்பிடாமல் உபவாசம் இருக்கிறார். தாழ்மையாக நடந்து கொள்ள சொன்னார். பாவத்தெல்லாம் அறிக்கை செய்துட்டு அவனுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். அப்போ ஆண்டோட வார்த்தை சொல்லப்படுகிறது, இந்த நாளில் என் தாழ்மைப்பட்டதுனால 29 சொல்கிறது, 28 கர்த்தருடைய வார்த்தை திஸ்மனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டில் வர பண்ணுவேன் என்று சொல்லி முடிக்கிறார். நல்லா கவனிக்கணும். நாம் செய்த பாவம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சுமரும். நீ சொத்து சேர்த்து வைக்கிறியோ, வீடு வாசலுக்கு கார்பனை சேர்த்து வைக்கிறே தெரியாது. ஆனால் பாவத்தை மட்டும் சேர்த்து வச்சிடாதீங்க, சாபத்தை சேர்த்து வச்சிடாதீங்க. ஆகவே நான் செய்கிற பாவம், நான் செய்கிற தவறுகள், நாம் செய்கிற துணிகரமான அக்கிரம காரியம் யாருக்கே தெரியல மட்டும் நடிச்சிடக்கூடாது. ஆகவே கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீதிமான் கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது, துன்மார்க்கன் கர்த்தர் கண் வைக்க பார்க்கிறார். கர்த்தத்தில் உணவு உண்டோ என்று கர்த்தர் பார்க்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, என் குற்றத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு தாழ்மைப்படுவோம். உபவாசம் இருக்கிறது பெருசல்ல. உபவாசம் இருந்து என்ன தீர்மானம் எடுக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம், எப்படி வாழப்போகிறோம் என்று உணர்வடைந்து மனம் திரும்பி தேவனுக்கு சாட்சியாக வாழ நம்மளை தாழ்த்துவோம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் நம்மளை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். இரக்கத்தின் ஐஸ்வரமுள்ள பரலோக பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்காக தேவதாசில் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆஸ்வதி, இந்த நாள் கூட நன்மைக்கு பெருகட்டும். ஆண்டவரே, அன்றைக்கே தகப்பனே ஸ்தோத்திரம். ஆகாப்போ மனம் திரும்பி ஆண்டவரே உபவாசம் ஜெபி போது ஆண்டவரை கர்த்தர் தாழ்மையாய் வேண்டிக் கொண்டு நடந்த போது ஆண்டவரை பாவத்திலிருந்து விட்டு விலகி ஆண்டவர் சாபத்தை மாற்றினீர். அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உணர்வடைந்த மனம் திரும்பி சாட்சியாக வாழ எங்கள் பாவங்கள் சாபம் நீக்கப்படுவதற்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் நான் உண்மையாக இருக்க, பயபக்தியாக இருக்க, பரிசுத்தமாக இருக்க எங்களை யாவரையும் ஆசீர்வதிங்க. கேட்கிறவங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயேசு மூலம் ஜெபித்து நன்றி சொல்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.